வணக்கம். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த உலகம், இது உங்களுக்கு எப்படி தெரியுது? சரி, உங்களுக்கு தெரியற மாதிரியே தான் மத்த எல்லாருக்கும் தெரியுதா? இன்னைக்கு நாம மனக்கண்ணாடி அப்படிங்கிற ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். இது நீங்க உலகத்தை பாக்குற விதத்தையே மாத்தி போடக்கூடிய ஒரு தத்துவம். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ரீமத் சுவாமி சித்பபவானந்தரோட இந்த ஆழமான வரிய கொஞ்சம் கவனிங்க. காண்பாரது பான்மைக்கேற்றவாறு கடவுளே நீ காட்சி கொடுக்கிறாய். இது என்ன சொல்ல வருது? கடவுளுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியற ஒரு உருவம் இல்ல. அவரை பாக்குறவங்களோட மனசு எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் அவரு காட்சி கொடுப்பாராம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தொடக்கம் இல்லையா? ஆனா இந்த கருத்து கடவுளோட மட்டும் நிக்கல. இங்கிருந்து தான் நம்மளோட இந்த ஆய்வு இன்னும் ஆழமா போகுது. நாம பாக்குற இந்த முழு உலகமுமே அப்படித்தான். நாம பாக்குறது ஒரு பொதுவான யதார்த்தம் கிடையாது. அது முழுக்க முழுக்க நம்மளோட தனிப்பட்ட மனசு, நம்ம உணர்ச்சிகள், நம்ம எண்ணங்களோட ஒரு வெளிப்பாடு. இந்த வரிய கேளுங்க. எத்தனை உயிர்களோ அத்தனை விதமாய் உன்னை நீ தோற்றுவிக்கிறாய். இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துல கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குன்னா இந்த உலகம் கோடிக்கணக்கான விதங்கள்ல தன்னை காட்டிக்குது. அதாவது உங்க உலகம் வேற, என்னோட உலகம் வேற. ஏன்னா நாம 2 பேரும் பாக்குற கண்ணாடிகள் வேற வேற. அப்போ அந்த கண்ணாடி எது? அது வேற எதுவுமே இல்ல, நம்மளோட மனசுதான். இந்த தத்துவம் நம்ம மனச ஒரு கண்ணாடி மாதிரி உருவகப்படுத்தி நாம ஏன் உலகத்தை இப்படி வித்தியாசமா பாக்குறோம்னு ரொம்ப அழகா விளக்குது. சரி, இந்த கண்ணாடி எப்படி நம்ம பார்வைய மாத்துதுன்னு பார்க்கலாமா? ஒரு சிம்பிளான உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு பச்சை கலர் கண்ணாடி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சுத்தி இருக்கிற எல்லாமே எப்படி தெரியும்? பச்சையா தானே தெரியும். அதுக்காக நிஜமாவே உலகம் பச்சையா மாறிடுச்சா என்ன? நிச்சயமா இல்ல. நீங்க போட்டிருக்கிற அந்த கண்ணாடி தான் எல்லாத்துக்கும் அந்த கலரை கொடுக்குது. அவ்வளவுதான் விஷயம். நம்ம மனசும் சரியா அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி மாதிரி தான். உங்களோட எண்ணங்கள், உணர்ச்சிகள், நம்பிக்கைகள் இது எல்லாம் தான் அந்த கண்ணாடியோட கலருங்க. அந்த மனக்கண்ணாடி வழியா தான் நீங்க உலகத்தை பாக்குறீங்க. அதுக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்குறீங்க. ஆக நீங்க பாக்குற இந்த உலகம் உங்க மனசோட ஒரு பிரதிபலிப்பு, ஒரு பிம்பம், அவ்வளவுதான். சரி, இதனால நடைமுறையில என்ன ஆகப்போகுது? நம்மளோட தனிப்பட்ட மனக்கண்ணாடி நல்லது கெட்டதுன்னு நாம நினைக்கிற விஷயங்களை எப்படி தீர்மானிக்குதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த கருத்து நம்ம பார்வையே மாத்தி போடக்கூடியது. கொஞ்சம் கவனமா கேளுங்க. கெட்ட மனமுடையாருக்கு உலகம் கேடானது, நல்ல மனமுடையாருக்கு உலகமெல்லாம் நல்லது. அதாவது நல்லது கெட்டதுங்கிறது வெளியில உலகத்துல இல்ல, அது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. நம்ம மனசு சுத்தமா தூய்மையா இருந்தா இந்த உலகமே அழகா தெரியும். அதுவே கலங்கி போயிருந்தா உலகமே மோசமா தெரியும். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. நாம பாக்குற, உணர்ற இந்த உலகம்ங்கிறது உண்மையிலே நமக்கு வெளியில இருக்கிற ஒண்ணா? இல்ல இது முழுக்க முழுக்க நம்ம மனசோட ஒரு கற்பனையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு இந்த தத்துவம் ரொம்ப தெளிவான ஒரு பதில சொல்லுது. நாம பாக்குற உலகம் நம்ம மனச அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது பெய்யற மழை கூட அழகா தெரியும். ஆனா நீங்க சோகமா இருக்கும்போது அதே மழை எரிச்சலா இருக்கும் இல்லையா? உலகம் ஒன்னும் மாறல, உங்க மனசுதான் மாறிருக்கு. அப்போ நம்ம மனசோட கலருங்க தான் உலகத்துக்கு கலர் கொடுக்குதுன்னா உண்மையான உலகத்தை எப்படி பாக்குறது? அதுக்கான வழி ஒன்னே ஒண்ணுதான். அந்த கலர் பூசின கண்ணாடிய உடைக்கிறது. எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாம யதார்த்தத்தை அப்படியே பாக்குறது எப்படி சாத்தியம்னு வாங்க பாக்கலாம். அப்போ ஒரு கேள்வி வருது. சரி, இந்த மனசுங்கிற கண்ணாடிய உடைச்சிட்டா என்ன ஆகும்? எந்த ஒரு கலரும் இல்லாம, எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாம போயிடுச்சுன்னா நாம எதை பாப்போம்? பதில் ரொம்ப ஆச்சரியமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு பதில். எல்லாம் கடவுள்மயம். எப்போ நம்ம மனசோட தடைகளை, அதாவது நல்லது கெட்டது உயர்வு தாழ்வுன்னு நம்ம பிரிச்சு பாக்குறது எல்லாம் உடைச்சு எறிகிறோமோ, அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன தெரியுமா? எங்கும் எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்கிற அந்த ஒரே தெய்வீகம்தான். கண்ணாடிய உடைக்கிறதுனா என்ன? அது நல்லது கெட்டதுன்னு மனசு போடுற அந்த 2 கெட்டா நாட்டத்தை தாண்டி போறது. நம்ம ஆசை வெறுப்புங்கிற கலர்ஸ தொடச்சி எறியறது. நான் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்தை விட்டு வெளியே வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவியிருக்கிற அந்த ஒரே பேருண்மைய உணர்றதுதான். நம்ம மனச மாத்துறது எவ்ளோ முக்கியம்னு அழுத்தமா சொல்றதுக்கு ஞானி தாயுமானவரோட ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தைய நாம இப்ப பார்க்க போறோம். தாய்மானவரோட இந்த கேள்வியில எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பாருங்க. கோவத்தை எல்லாம் ஜெயிச்சு எத்தனையோ சித்திகள்லாம் கிடைச்சாலும் மனச அடக்க கத்துக்காதவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதாவது நீங்க உலகத்துல எப்பேற்பட்ட விஷயத்த சாதிச்சிருந்தாலும் சரி, உங்க மனசுன்னு சொல்ற அந்த கண்ணாடிய நீங்க அடக்கலேன்னா மத்த எல்லாமே பிரயோஜனம் இல்லாதது. மனதை அடக்குவதுதான் இருக்கிறதுலே பெரிய சாதனைங்கிறாரு. ஆக இந்த முழு பயணத்தையும் நம்ம சுருக்கமா இப்படி பார்க்கலாம்.
முதல்ல நம்ம எல்லாருமே நம்ம மனசுங்கிற ஒரு ஃபில்டர் வழியா தான் உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். போக போக நம்ம மனசோட கலர் தான் உலகத்தோட கலர்னு நம்பவும் ஆரம்பிக்கிறோம். ஆனா எப்ப மனசோட இந்த ஆட்டங்களை தாண்டி போறோமோ அப்போ அந்த ஃபில்டர் உடையுது. கடைசியில அந்த உடைந்த கண்ணாடி வழியா எல்லாத்தையும் நிறைஞ்சிருக்கிற அந்த தெய்வீகத்தை நம்ம பார்க்கறோம். இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க மனக்கண்ணாடி என்ன கலர்ல இருக்கு? அது ஒரு வேளை அமைதியான நீலமா, கோபமான சிவப்பா, இல்ல பொறாமையான பச்சையா, அல்லது எந்த கலரும் இல்லாம உள்ளத உள்ளபடி பிரதிபலிக்கிற தெளிவான கண்ணாடியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.